பொதுவா நாம நிறைய இந்தோனேசியன் பேய் படம் பார்த்திருப்போம். அந்த ஒவ்வொரு படத்திலுமே கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால என்னமோ அந்த இந்தோனேசியன் பேய் படம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க கதையும் அதே மாதிரி தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வித்தியாசம். இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு கிழவி பேய்க்கு பொண்ணு பார்த்து அந்த பேய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சு கடைசியில ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு தி டீமன்ஸ் பிரைட். 2025 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சடங்கு நடக்குது. அந்த சடங்கு நடத்துறது யாருன்னா ஒரு கிழவி தான். அந்த கிழவி ஒரு சேவலை அறுத்து அதோட குடல் குந்தானில பிச்சு போட்டு கடைசியா ஈரல் எடுத்து இந்த சடங்கு நடத்துறாங்களே அவங்கள பச்சையா முழுங்க வைக்கிறா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேவலோட ரத்தத்தாலேயே குளிப்பாட்டுறா. இந்த ரத்த குளியல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புது பொண்ணு ரெடி பண்ற மாதிரி அவளை அழகா ரெடி பண்ணிருக்கு. கடைசியா ஏதோ காதுல சில மந்திரங்களும் ஓதுது. அந்த மந்திரத்தை திருப்பி சொன்னதுமே அந்த பேயோட இவள் கல்யாணம் முடிஞ்சு. அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் நைட் தான். அந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ உடம்புல இருந்த அந்த துணியை இழுத்து போட்டு ஏதோ ஒரு பேய் மாதிரி அந்த கை இவளை கொஞ்சம் கொஞ்சமா தடவிட்டு இருக்கும். இவளோட முகத்தை தடவிட்டு சரட்டுன்னு அந்த பெட்ல தள்ளி விட அப்படியே அந்த படத்தோட டைட்டில போட்டு இப்ப அந்த பொண்ணு திரும்ப காட்டுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு இவதான் மூத்த மருமக. பக்கத்துல ஒரு கர்ப்பமான பொண்ணுக்கு வந்திருப்பா. இவ இளைய மருமக, சின்ன மருமக. மூத்த மருமகனோட புருஷனோட கூட பிறந்த தம்பியோட பொண்டாட்டி. கர்ப்பமா இருக்கலேன்னு இவ மேல இறக்கப்பட வேணாம். எதுக்காக சொல்றேன்னு நீங்க கதையை பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். அப்படி இந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தா இந்த மருமகளோட நாத்தனா உட்கார்ந்திருப்பா, புருஷனோட தங்கச்சி. இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான். மார்க்கெட்ல இவங்க ஒரு கோழி கடை வச்சிருப்பாங்க. இவங்க கஸ்டமருக்கு கோழியாவும் கொடுப்பாங்க, அதை வறுத்தும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கடை தான் இவங்க நடத்திட்டு வரது. அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாய் வராரு. அவர் வந்ததுமே நம்ம ஹீரோனை பார்த்து, நேத்து நான் கறி ஆர்டர் கொடுத்தேன், அந்த கறி என்னாச்சுன்னு கேட்டா இவளு பதக்குன்னு சுத்தி பாக்குறா. ஏன்னா இவருக்காக இவ ஆல்ரெடி கறியை வெட்டி வச்சிருப்பா. பார்த்தா அந்த கறி அங்க இருக்காது. அப்ப சின்ன மருமகனை பார்த்து, பாய்க்காக நான் கறி வெட்டி வச்சிருந்தேன், அதை நீ பாத்தியா கேட்டா இவ உள்ளத சொல்லிருக்கணும். ஆமா, அந்த கறியை இன்னொரு கஸ்டமருக்கு வித்துட்டேன்னு சொன்னா ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இங்க வம்புக்குன்னு மண்டகறதுக்குன்னு நம்ம ஹீரோனை எடுத்து பேசிட்டு இருப்பா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்னைய சந்தேகப்பட்டு இருக்கா, என்கிட்ட எரிமிடி வந்துட்டு இருக்கா, என்கிட்ட சொன்னா தானே தெரியும் சொல்லி இவ மண்டகரமா பேசிட்டு இருப்பா. சரி போனா போகுதுன்னு அந்த பெருசை பார்த்து, ஐயா கொஞ்சம் பொறுங்க, நான் புதுசாவே கறியை வெட்டி தரேன் சொல்லி இவ அந்த கறியை வெட்டி கொடுத்துறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட புருஷனையும் அவளோட குழந்தையும் கட்டுறாங்க. புருஷங்காரன் கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். மாசத்துல 2 நாள் லீவ் கிடைக்கும். அந்த லீவ்ல தான் இவன் குடும்பத்தை வந்து பாக்குறது. அதே நேரம் அந்த வீட்டுக்குள்ள இவனோட தம்பி இருப்பான். அவன் எங்கேயும் போறதில்ல, எந்த வேலைக்கும் போறதில்ல. கையில ஒரு சேவல் வச்சிருப்பானே, அந்த சேவலை வச்சு சூதாடுறதா அவனோட வேலையை. வேலை வெட்டி எல்லாம் கிடையாது, முழுக்க ஒரு சோம்பேறி தான். இவளோட பொண்டாட்டி தான் அந்த 2வது மருமக. அவதான் இப்ப 7 மாசம் கர்ப்பமா இருக்கிறது. நம்ம ஹீரோட மக இருக்கால, அவளால் நடக்க முடியாது. ஏதோ கால பிரச்சனை இருக்கனால கால்ல ஏதோ ஒரு பெல்ட் மாதிரி போட்டுதான் அவ நடந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த மாமியாரை காட்டுறாங்க. அவங்க வயசானவங்க தான், எந்நேரம் அந்த வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அப்ப வந்ததுமே டேபிள்ல பார்த்தா டேபிள்ல சாப்பாடு இல்ல. ஒண்ணுக்கு 2 மருமகள் இருந்துமே கால சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. என்னாச்சா மூத்தவ, அவளை எங்கன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோன் உள்ள வர்றா. அம்மா வரதை பார்த்து இந்த குட்டி பொண்ணு ஓடி போய் அம்மா பொண்ணு மாறி மாறி பாட்டு பாடுறாங்க. இதை பார்த்து அந்த மாமியாருக்கு சும்மா இருக்குமா, கோவத்துல வர கத்த ஆரம்பிச்சிருது. சரி இவளும் போய் என்னன்னு கேட்டா, சாப்பாடு என்னாச்சு, இன்ன வரைக்கும் சாப்பாடு காணோம், ஏன் லேட்டுன்னு இந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருது. பதிலுக்கு நம்ம ஹீரோன் ரொம்ப அடக்கமா, கடையில கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு மாமி, கொஞ்சம் செத்த நேரம் போருங்க, ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு செஞ்சிருந்தா. ஆமா ஆமா, உன் சாப்பாடு சும்மாவே வேலைங்க, இதுல வேற நீ 10 நிமிஷம் செய்யறியான்னு இப்படி ஏட்டிக்கு பிடிக்கா பேசிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்டு இவ்வளவு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையாவே இருப்பா. அதுக்கப்புறம் இவளோட மகளை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, சாப்பாடுலாம் செஞ்சு ரெடி பண்ணி இவ வீட்டுல வேலை இருக்கறனால இன்னைக்கு ஒரு நாள் அந்த நாத்தனார் கூட அனுப்பி வச்சிடறா. அப்ப அந்த மாமியார் பார்த்ததுமே, என்ன நீ போகாம என் மகள் அனுப்பி வைக்கிறா, எப்போ நீ தானே போவ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா. ஆமா ஆமா, பொல்லாத வேலை, பொண்ணை பாக்குறத விட உனக்கு அப்படி என்ன வேலை இருக்கு அப்படின்னு இந்த மாமியார் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவளு வேற வழி இல்லாம அனுசரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன, இந்த புருஷங்கார லீவ் முடிஞ்சு அவன் வழக்கம் போல வேலைக்கு போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு தம்பி இருப்பான்ல, அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பான். அவன் அந்த பணத்தை வாங்கினது பார்த்தாம, எனக்கு பணம் பத்தல, என்னோட மனைவி வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் காசு வாங்குறான். இவன் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் பொண்டாட்டியை பார்க்க போறான் இல்ல, சூதாட போறான். அதுக்காக இவ்வளவு பணத்தை வாங்குறது. அதுக்கப்புறம் என்ன, மிச்சம் இருக்க பணத்தை போற வழியில இவளோட மனைவிட்ட வேற அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துறான். ஆனா இந்த பணம் பத்தாதுன்னு இவளுக்கு நல்லா தெரியும். ஏதோ சைடுல கோழி கடை வச்சிருக்காங்களே, அது மூலமா வர பணத்தை வச்சு நான் சமாளிச்சிருன்னு இவளு சொல்லிட்டு இருப்பா. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா. காலையில அதிகாலை 2 மணிக்கு எந்திரிச்சு கறியெல்லாம் அறுத்து அதை வறுத்து அதை கஷ்டப்பட்டு வித்துட்டு, அதுக்கப்புறம் கடைக்கு போய் கறியை வித்து இப்படி அங்கிட்டு கஷ்டப்பட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்தா உங்க அம்மாக்கு நான் செய்யறது எல்லாம் தப்பா தெரியுது. எந்நேரமே என்ன குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. கூடவே உங்க தம்பி பொண்டாடி இருக்கால, அவ எப்ப பார்த்தாலும் நைன் வந்துட்டு இருக்கா. என்னால நிம்மதி அந்த வீட்டுல இருக்க முடியல. நம்ம தனி குடுத்துல போலாம் சொன்னா அதுக்கு அந்த புருஷங்கார வேண்டாம் சொல்றான். நீனும் வேலைக்கு போயிருவேன், நானும் வேலைக்கு போயிருவேன். அப்ப புள்ளை யார் பாக்குறது, அவ தன்னந்தனியா இருப்பாள, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இவன் கப்பலுக்கு போனதுக்கு அப்புறம் இவ திரும்ப கடைக்கு வந்துறா. அந்த கடை வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா இங்க அந்த பாட்டி அம்மா வேற உப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கும். இவள இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து, என்னாச்சு மாமி கேட்டா, என்னாச்சா, நான் உன்ட அப்படியே சொன்னல, நீ புள்ளைய பார்க்க தெரியாதவ, உன்னோட புள்ள அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் சொல்லி இந்த மாமியார் மருமகள் வேற திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஆறுதல 2 வார்த்தை சொல்லுவாங்க, பார்த்தா அப்பா கூட திட்டிட்டு இருக்கு இந்த ரெண்டுமே. அதுக்கப்புறம் இவ அழுதுகிட்டு நேர ஹாஸ்பிட்டல் வந்துறா. அங்க வந்து பார்த்தா அந்த நாத்தனாகரி அழுதுட்டு இருப்பா. அவள்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டா, நான் அவளை திரும்பி
திரும்பி கூப்பிட போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவ அதுக்குள்ள ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்ததுமே அவ நேர ரோட்டுக்கு வந்துட்டா. அப்படி வந்ததுமே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லுமே இதை கேட்டு இவ அழுக ஆரம்பிச்சிரா. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கு இந்த டாக்டர் அம்மா பிள்ளையோட தலையில பலமா அடிபட்டிருக்கு, இப்ப ஆபரேஷன் பண்ணணும். அப்படி ஆபரேஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல செலவாகும். அப்படி பண்ணா மட்டுமே அவளை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிரும். இதெல்லாம் கேட்டு இவ அழுதுகிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துடுறா. இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளையோட சித்தப்பா இருப்பால, அவன் அந்த சேவலை வச்சு சூதாடிட்டு இருப்பான். வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குன்னு அதை பத்தி எந்த ஒரு கவலை இல்ல. பிள்ளையோட ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி தேவைப்படும்ல, அதனால என்ன பண்ண தெரியாம அழுதுட்டு இருக்கும்போதான் அப்ப அதே நேரம் பார்த்து இந்த சாப்பாடு வைக்கிற ஒரு பாட்டியம்மா அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து, நானும் காலையில இருந்து ரொம்ப நேரம் பாக்குறேன், நீ இன்னும் சாப்பிடவே இல்ல, என்கிட்ட சாப்பாடு இருக்கு, முதல்ல இந்த சாப்பாடு அதுக்கப்புறமா காசு கொடுத்தா போதுன்னு பேசிட்டு இருக்கோம். உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் ஒரு வேலை கையை வரிச்சுட்டா மறக்காம என்ன வந்து பாருன்னு சொல்லி ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிருது. இது அந்த நாத்தனாக்காரி பார்த்ததுமே அந்த பாட்டி யாரு என்னன்னு நம்ம ஹீரோனை கேட்டுட்டு இருப்பா. அவள் எந்த ஒரு பதில் சொல்ல மாட்டா. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல இந்த மாதிரி பணம் தேவைப்படும்ல, அதை பத்தி பேசுறதுக்காக எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பிள்ளையோட ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி தேவைப்படுது. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. அதனால வண்டியை வித்துடலாமா இல்ல கடையை வித்துடலாமான்னு யோசிக்கும் போதான் இந்த நாத்தனாகாரி தான், நாம கடையை வண்டியை வித்தா அந்த அளவுக்கு பணம் தேராது, அதனால அந்த வீட்டை வித்துலாம் சொல்லுமே. இதை கேட்ட அண்ணக்கார சும்மா இருப்பானா, புசுகனு கோவப்பட்டு எது வீட்டை வைக்கணுமா, அம்மாவோட ஆஸ்பத்திரி செலவு கூட நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல, அன்னி தப்பா நினைச்சுக்காதீங்க, வீட்டெல்லாம் வைக்க முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பாப்பான்னு இப்படி உப்புக்கு சப்பா பேசிட்டு போயிடும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடா. தன்னோட குழந்தையை காப்பாத்து வேற வழி இல்லாம என்ன பண்ணது ஏமா அழுதுட்டு இருக்கும் போதான் அப்ப அந்த பாட்டி ஒரு பேப்பர் கொடுத்திருப்பால, அந்த பேப்பர் வேற பாப்புமே இவளுக்கு யோசனை வந்துடும். சரி வேற வழி இல்ல, நம்ம அந்த பாட்டிட்டே போயிடலாம் சொல்லி இவ அந்த பாட்டியை பார்க்க வந்துடும். இதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்ல மாட்டேன், அதை கிளவின்னு தான் சொல்லுவேன். அப்ப அந்த கிளை வந்ததுமே இந்த எல்லா பிரச்சனைக்காக இதோ ஒரு சடங்கு நடத்துறா. நாம படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சடங்கு பார்த்தோமே அதேதான். ஒரு சேவலை பிடிச்சி அதோட ஈரல் எடுத்து இவளை பச்சையா சாப்பிட வச்சு அதோட ரத்தத்தால இவளை குளிக்க வச்சு ஏதோ பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு இவ காதுல மந்திரத்தை சொல்ல சொல்ல அவளை திருப்பி சொன்னதுமே இப்ப அந்த பேய்க்கு இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து என்ன முதலேறுவு தான். அந்த முதலேறுவதற்காக அந்த ரூமுக்குள்ள அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன அங்க ஒரு கொடூரமான ஒரு பேய்க்கை வந்து இவளை போட்டு தடவிட்டு இருக்கும். இந்த காட்சியை தான் நம்ம படத்தோட ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். தன்னோட பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு ரண வழிய இவ அனுபவிச்சிட்டு இருப்பா. அந்த பக்கம் அந்த கிழவி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இந்த முதலேறு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அவ உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயம் போட்டு பரண்டி எடுத்திருக்கும் போல. அதுக்கப்புறம் என்ன ஒரு தட்டுல ஒரு கோழியோட தலையும் சில முட்டைகளும் ஈரலையும் வச்சிருப்பா. இதை நம்ம ஹீரோட்ட கொடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உன்னோட வீட்டுல பேச்சுரு, அப்பதான் நீ நினைச்சது நடக்கும் சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த தம்பிக்காரன் அவன் நிறைய சேவல் வளர்ப்பான்ல, அதுல ஒரு சேவலவர் காணும். உடனே இதை பார்த்து பதறி போய் அவனோட பொண்டாட்டிய கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த சேவலுக்கு என்ன இருக்கும்னா அந்த கிழவி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோனை தான் இந்த சேவலை எடுத்திருக்கணும். அப்ப இந்த சின்ன மருமக தான் போய் 1 வாரம் ஆச்சு. வீட்டு வேலையில இருந்து காட்டு வேலைக்கு நான் தான் ஒத்தால வேலை பார்த்துட்டு இருக்கேன். வயித்துல ஒரு குழந்தைய வச்சு நான் படுறேன் கஷ்டப்படுறேன்னு இப்படி ஒரு பணம் புலம்பிட்டு இருக்கும். மூத்த மருமகளை எந்த அளவுக்கு போட்டு கொடுக்கணுமா அந்த அளவுக்கு மாமியார்ட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனை வந்துடா. அந்த பிள்ளை வர கீழே இறங்கி ஓடி வருமா. இதை பார்த்து அத்தனை பேருக்கு சாக்கு. ஏன்னா அந்த பிள்ளை கால் வேற சரி இருக்காது. இப்ப நல்லபடியா ஓடி வர்றா. ரொம்ப ஆரோக்கியமா இருக்க பார்த்து அங்க இருக்க அத்தனை பேருமே சாக்கிறாங்க. அந்த பாட்டி அம்மா வேற ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும். ஆனா இருந்துமே இந்த சின்ன மருமகளுக்கு சந்தேகம், இது எப்படி சாத்தியம், அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவதான் ஏதோ ஒரு பிள்ளை சுனிய பண்ணிருப்பான்னு இப்படி காதுபட பேசாம நம்ம ஹீரோனுக்கு அதுல விழுந்துருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த சின்ன மருமவ வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த வீட்டோட ஜன்னல் கதையெல்லாம் மூடிட்டு இருப்பா. என்னடா பட்ட பகல்ல இவ கதவை மூடுறான்னு சொல்லி இவ உள்ள வந்து பார்த்தா அவ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. என்ன பட்ட பகல்ல கதவை முடிக்கிட்டு சூரிய வெளிச்சிருக்கும் போது எதுக்கு கதை மூடன்னு இவ எல்லா சேனலையும் கதவையும் திறந்து விட்டுறா. அப்படி முன்னாடி வந்து பார்த்தா அங்க டிவில எதுவும் ஓடல. அதை பார்த்து இவ கேக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாளா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு இவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதான் வீட்டுக்கு முன்னாடி யாரோ கதவு தட்டுற சத்தம். இவளு ஓடி போய் கதை திறந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோனு அவளோட பிள்ளைய நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து இவளுக்கு எப்படி இருக்கும், சாக்காயிரா. அப்ப உள்ள யாரா பார்த்தான்னு சொல்லி இவ திரும்ப வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன இந்த அம்மா பிள்ளை வீட்டுல படுத்திருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பேயோட கை இந்த சின்ன பிள்ளைய போட்டு தடவிட்டு இருக்கும். இது பாசமா என்னமோ தெரியல, அது வேற தடவிட்டு இருக்கும். அதே நேரம் இந்த சின்ன பிள்ளையோட சித்தப்பா உள்ள வர்றான். அவ வந்ததுமே பொண்டாடி எழுப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது நூடுல்ஸ் போட்டுதான் சொல்லுமே இவளு செய்யறதுக்காக கிச்சனுக்கு வந்துடா. கிச்சன்ல வேற ஒரு பாத்திரத்தை எடுக்க அப்ப ஜன்னல்ல பார்த்தா நிறைய தவளைலாம் நிக்கும். அதுல ஒரு தவளை வேற பாஞ்சு போய் பாத்திரத்துல விழுந்துருது. ஒரு ஸ்பூன் எடுத்து குத்தி அதை வெளியே தூக்கி போட்டு கதவு முடியறா. அதே நேரம் எதுக்கு இருக்க கதவு வேற தன்னால திறந்துட்டு இருக்கும். என்ன இந்த கதவு திறக்குதுன்னு சொல்லி அதை பார்க்கலாம்னு சொல்லி அந்த பக்கம் வந்துடா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு ரூமுக்குள்ள வேற குளிச்சிட்டு இருப்பா போல. அந்த கதவோட ஓட்ட வழியா என்ன நடக்குன்னு எட்டி பார்த்து இவளோட மொபைலோட கேமரா வழியா அதை ரெக்கார்டு பண்ணிடுறா. இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதான் அவளுக்கு கதை திறந்து வெளியே வந்துடா. ஆனா இது எதுவுமே கவனிக்காம அவ பாட்டுல போயிடறா. அடுத்த நாள் பார்த்தா மார்க்கெட்ல வேற இந்த நாத்தனாகரி வருமே இவ தாண்டி அவளோட நாத்தனான்னு சொல்லி அங்க மார்க்கெட்ல வேலை பார்க்கறவங்களாம் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு கவனிச்சு வந்துடா. என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோன் குளிக்கிறத இந்த சின்ன மருமக ரெக்கார்டு பண்ணிருப்பால, அதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருப்பா. அதை தான் இங்க எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மேட்டர் நம்ம ஹீரோன் தெரிஞ்சதுமே அவ சும்மா இருப்பாளா, சரியான செம்ம கோத்துல வந்ததுமே அங்கிருந்த ஒரு அருவாள் எடுத்து இவளை வெட்ட போயிடுறா. இதெல்லாம் பத்தி இவ பயந்துருவான்னு பார்த்தா இன்னும் அவ மேல மேல திமிரதான் பேசிட்டு இருப்பா. இவ கோவத்துக்கு உச்சத்துக்கு போனதுமே அந்த அருவாள் எடுத்து ஒரே கொத்து தான். ஆனா அவன் மேல கொத்தாம பக்கத்துல கொத்திடுறா. மார்க்கெட்ல உள்ள அந்த மக்கள் இதை பார்த்ததுமே அவங்க வாய பொளந்துடுறாங்க. இதுக்கு
இதுக்கப்புறம் இந்த இடத்துல சரிபட்டு வராதுன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு இந்த சின்ன மருமனோட புருஷன் வந்ததுமே வழக்கம் போல நூடுல்ஸ் கேட்குமே இவ அவனுக்கு சமைக்கிறதுக்கு வந்துடுறா. கிச்சன்ல வந்து பார்த்தா ஆல்ரெடி நூடுல்ஸ் வேற வெந்துட்டு இருக்கும். யாரா இந்த வேலையை பார்த்தான்னு இவ ஆச்சரியமா பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயின் தான். இப்ப இவளோட ரியாக்ஷனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கா என்னமோ தெரியல, ஏதோ பைத்தியம் பண்ற மாதிரி அவ சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த கொதிக்கிற நூடுல்ஸ்குள்ள இவ கைய விட்டு அதுல இருந்து ஒரு தவளை எடுத்து இவ கடிச்சு தின்னுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து இவளுக்கு வாந்தியே வர்ற மாதிரி இருக்கும். ஏதோ சிக்கனை திங்கிற மாதிரி தின்னுட்டு என்னோட பங்கு எடுத்துட்டேன், மிச்சத்தை புருஷனை கொடுன்னு சொல்லி அவ போயிடுறா. அதுக்கப்புறம் வேற நூடுல்ஸ் ரெடி பண்ணி புருஷனை கொண்டு வந்து பார்த்தா அங்க புருஷனை காணோம். மாற நம்ம ஹீரோயின் தான் படுத்திருப்பா. அவ இவளோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்கமே இவ வாயிலிருந்து ரத்தம் மாறும். என்னடா பார்த்தா அவளோட வயித்தை கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்து அந்த குழந்தைய திங்க ஆரம்பிச்சிடா. இவ்வளவு பெரிய கொடூரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவளோட புருஷ வேற வர்றான். உள்ள வந்து பார்த்தா அவளை வேற காணோம். என்ன எங்க பொண்டாட்டி காணும்னு கேட்டா அவங்க தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அவளதான் இவனு போய் படுத்துறான். பொண்டாட்டி மேல கவனம் அவளதான் போல. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே இந்த பாட்டி அம்மா என்ன செய்து மருமகளை காணுமே சொல்லி போனா அடிச்சிட்டு இருக்கோம். போன் வேற போகல. இவளுக்கு என்னாச்சு, இவ எங்க போனான்னு இது வேற புலம்பிட்டு இருக்க. அப்ப இந்த வண்டி வேற தானா பின்னாடி இழுத்துட்டு இருக்கும். பார்த்தா இவளோட மருமக தான் அங்க பேயா நின்றுட்டு இருப்பா. இந்த பாட்டி அம்மா பயத்தோட திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா இந்த நாத்தனாக்காரி கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பக்கம் இருந்து ஏதோ ஒரு முணங்குற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு இவ லைட் அடிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப மொபைலோட கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அங்க முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். இவளு நல்லா உத்து பார்த்துட்டு அங்க யாருமே நினைச்சு போயிடா. பார்த்தா அந்த இடத்துல அந்த சின்ன மருமக இறந்து போய் பேயா நின்றுட்டு இருப்பா. என்னோட குழந்தைன்னு அந்த பேய் வேற அழுதுட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு சேவல் எடுத்து அதோட தலையை துண்ட வெட்டி அந்த கிழவி சொன்னால அதே மாதிரி அதை பிதைக்கிறதுக்காக அந்த கொல்லப்பாக்க வந்து பார்த்தா அந்த இடத்துல துணி தெரியுது. எடுத்து பார்த்தா ஒரு மனுஷனோட கைதான். வேற யாரு, சின்ன மருமகளோட கைதான். இதை பார்த்து இவன் மறல. அதுக்கப்புறம் அந்த கிழவியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துறா. அந்த கிழவியை பத்தி நடந்தது சொன்னா அதுக்கு அந்த கிழவி என்ன சொல்லுது, உனக்கு அந்த சாத்தானுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீ அந்த சாத்தானோட மனைவி. உனக்கு யாராவது துன்பம் கொடுத்தா கொடுமை பண்ணாங்கன்னா அது பார்த்துட்டு சும்மா இருக்காது, அவங்கள பழி வாங்கத்தான் செய்யும். பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை புருஷ சும்மாவா இருப்பான் அப்படின்னு நக்கலா சொல்லுது அந்த கிழவி. சரி இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கிழவி ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கும். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேய் அவளோட இருக்குங்கிறத இவ மறைச்சிருப்பா. ஏன்னா அந்த பேய் நம்ம ஹீரோட உடம்புல அப்பப்போ வந்துட்டு போகும். எந்நேரமும் அவளோட உடம்புல தான் இருக்கும். இந்த மேட்டர்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் வர்ற வழியில அதை நினைச்சு இவ கதறி அழுதுட்டு இருப்பா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு இவ கதறி அழுதுட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா இவளோட குழந்தை இருப்பான்ல, அவன் என்னன்னா சேவலை வச்சு பந்தயம் கட்டிட்டு இருக்கான், சூதாட்ட ஆடிட்டு இருப்பான். அப்படி விளையாடும் போது அந்த கூட்டத்துல பார்த்தா இவனோட மனைவி நிக்கிற மாதிரி இருக்கும். என்ன நம்ம மனைவி நிக்கிற மாதிரி இருக்குன்னு இவ எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறான். பார்த்தா இவளுக்கு பின்னாடிதான் அங்க பேயா நின்றுட்டு இருப்பா. அதை எதுவுமே கவனிக்காம நைட்டு வீட்டுக்கு வந்துறான். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொல்ல பக்கம் போய் பார்த்தா இவனோட மனைவியோட கையை பார்த்ததுமே இவன் பதறி போயிடுறான். மனைவி இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே இவ அடிச்சு பிடிச்சு உள்ள வந்ததும் அந்த சின்ன பிள்ளைய பிடிச்சு உன்னோட அம்மா எங்கன்னு கத்திட்டு இருப்பானா, இதை நம்ம ஹீரோன் பாத்துறா. அவளு வந்ததுமே இவள அப்படியே செவத்துல பிடிச்சு தள்ளி என்னோட மனைவி என்ன பண்ணான்னு இவ கத்த ஆரம்பிச்சிடறான். இவளும் பதில் சொல்ல முடியாம அப்படி திக்கி தண்ணீர. அப்ப அந்த பாட்டி அம்மா தான் மகனை பார்த்து நடந்துருச்சு, இந்த விஷயம் வெளியே போனா குடும்பத்தோட கவர் என்ன ஆகுது, வேண்டாண்டா ஓடி போனதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிரும் சொல்லுமே. இவனு சரின்னு கேட்டு வீட்டுக்கு பின் பக்கத்திலே குழிய தோண்டி பிதைச்சிடறான். அப்படி பிதைச்சிட்டு இருக்கும் போதான் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாளா. இதை பார்த்து இவ பின்னாடி வந்துறான். இவளை அடிக்கிறதுக்காக தான் வருவான். வந்து பார்க்க அந்த இடத்துல அவளை காணோம். என்னோட ஆளை காணாம பார்த்துட்டு இருக்கும் போதான் அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு உருவம் பேய் வந்து இவனை அப்படியே பிடிச்சி அந்த மரக்கட்டையா இருக்கும்ல அதுல அவனோட முகத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு நீட்டிட்டு இருக்குமா, அவனோட கண்ணிலே குத்திரும். ஒரு கண்ணு வேற டேமேஜ் ஆயிரும். பின்னாடி இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் சிரிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அவ உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கு. இவனை அடிச்சு பிடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துறான். அப்படி வெளியே வந்துமே அவனை விட்டபாடுல போட்டு அடின்னு அடிச்சு திரும்ப அந்த கூடாரத்துக்குள்ள இழுத்துட்டு வந்துரும். இவனோட கழுத்தை பிடிச்சு தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அடிச்சு இவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு கோழி குண்டுக்குள்ள தூக்கி போட்டுருது. அந்த கோழி நடனா இவனோட இன்னொரு கணவரை கொத்தி தின்றும். ரெண்டு கண்ணுமே டேமேஜ் ஆன நிலையில இவன் வெளியே வந்துறான். தட்டி தடிமாறி வந்தவன் முன்னாடி செவத்துல முட்டமே அங்க ஓட்டு மேல ஒரு தகரம் இருக்கும்ல, அந்த தகரம் நேரம் இவனோட கழுத்துல விழுமே கழுத்து துண்டாயி அந்த இடத்துல அவன் செத்து போயிடான். இவன் செத்து கிடக்கிறத பார்த்து இவன் அப்படியே அசந்து போயிடான். இது நாமளா பண்ணணும்னு நம்ம ஹீரோன் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க. கரெக்டா இந்த சத்தத்தை கேட்டு வர இந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா. வந்து பார்த்தா அண்ணகார செத்து கிடப்பான். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அவ கப்புச்சுப்புன்னு ஓடி போயிடுறா. இவளு பின்னாடி வந்து அண்ணன் எப்படி செத்தான்னு அந்த அண்ணிய பார்த்து கேட்டா அவ எந்த பதில் சொல்லாம ரூமுக்குள்ள போய் கதை வேற போட்டிக்கிறா. இவளு விடுற மாதிரி இல்ல. அந்த கதவு கிட்ட வந்து அண்ணி கதவை தரவன்னு கத்திட்டு இருப்பா. ஆனா அந்த பக்கம் அந்த அண்ணிக்காரி என்ன சொல்லுவானா, இந்த வீட்லயே ஒன்ன மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன கோவப்படுத்தாத, அப்படி நான் கோவப்பட்டா என்ன நடக்கும் எனக்கே தெரியல, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போஞ்சலுமே அவளும் பயந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த அண்ணக்காரனை தோண்டி பிதைச்சிடுறா. அண்ணியை பிதைச்ச இடத்துல அண்ணனை பிதைச்சாச்சு. அதனே இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு அம்மாவை பாக்குறதுக்காக வந்து கதவு கிட்ட பாக்கும். ஏதோ முணங்குற சத்தம், கத்துற சத்தம். அந்த ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தா இந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த செவத்துல போட்டு முட்டிட்டு இருக்கும். ஒரே முட்டுதான். இப்படி முட்டிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருப்பா. தலையில வேற ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இவளுக்கு என்னமோ ஆச்சு ஏதாச்சும் பயத்துல வேற அந்த மார்க்கெட்ல ஒரு பாய் இருப்பாரு, அந்த பாயை வர வச்சுறாங்க. சரி ஓதி பார்க்கலான்னு கிளாஸ்ல தண்ணி வாங்கி ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அது என்னடா அசால்ட்டா அந்த கிளாஸை வேற உடைச்சு விட்டுரும். இவர் இதை பார்த்து பயந்துகிட்டு வெளியே வந்துறாரு. அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாம் சரியான்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா
நம்ம ஹீரோட புருஷன் வேற வந்துறான். வந்ததுமே அங்க இருக்க மையத்தை பார்த்துமே புரிஞ்சுக்கிட்டான். அவங்க 2 பேரும் மையத்தை பார்த்துட்டு இவன் வீட்டுக்குள்ள வருமே அங்க இருக்க எல்லாருமே கதை சொல்றாங்க. அந்த பிள்ளை மனக்கட சொல்லும், அம்மா முன்ன மாதிரி சரியில்லப்பா, இப்ப ரொம்ப மாறி போயிட்டாங்கன்னு சொன்னா அவ நம்ப மாட்டான். இதெல்லாம் நான் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு இவ வந்துறான். அந்த கதவு கிட்ட வந்து கதவை தட்டினா அவ திறக்க மாட்டா. உலகத்துல எங்கேயாவது உண்டா கட்டின புருஷன் வந்து கதவை திறக்க மாட்டாளே, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையான்னு இந்த பாட்டி அம்மா கதற ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு முணங்குற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு புருஷன் வேற முழிச்சிடறான். அந்த கதவு கிட்ட வந்து அந்த கதவோட ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருப்பான். பார்த்தா பொண்டாடிக்காரி ஏதோ பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருப்பா. அந்த பேய் கூட ஒண்ணுமனா இருப்பால, அதை இவன் பாத்துட்டு இருப்பான். என்ன நடக்குன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த கதவோட ஓட்ட வழியா ஒரு அரக்கனோட கண்ணை பார்த்ததுமே இவன் ரொம்ப பயந்து போயிறான். அப்போ உள்ள என்ன இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு அவனோட பொண்டாட்டியை போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு போட்டுறாங்க. கை காலெல்லாம் செயினை கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளை தான் சாப்பாடு கொண்டு வரதுக்காக உள்ள வருது. உள்ள வந்து பார்த்தா அவளோட முகமே ரொம்ப மாறி போயிருது. ஏதோ பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருப்பா. அப்ப இவ பக்கத்துல வரமே என்னோட செயின் அவுத்துடுன்னு சொல்லுமே இவ அதை செய்ய மாட்டா. திடீர்னு ரொம்ப கோவப்படுமே. இதை பார்த்து அந்த புள்ள பயந்து போய் வெளியே வந்துருது. இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க. அந்த ஒரு பாட்டியம்மா பாத்துருப்பால, இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம், அவளை பிடிச்ச ஏதாவது தெரியும் சொல்லிச்சு இவங்க 2 பேரும் இங்க தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வீட்டை பார்த்தா வீட்டுல வேற கரண்ட் இல்லையே, ரொம்ப இருட்டா இருக்குமே, அம்மா இருட்ட இருப்பாங்க நினைச்சு இந்த குட்டி பொண்ணு கையில ஒரு மெழுகத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வந்துருது. அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அவளோட அம்மாவை காணோம். செயில கட்டி போட்டிருப்பாங்க. அந்த செயினை அத்து போட்டா. என்னாச்சும் ஏதாச்சும் பதறி போய் இவ ஓடி வந்து பார்த்தா அங்க மாமியோட கழுத்துல கத்திய குத்தி அங்க மாமிய கொடூரமா கொண்டு இருப்பா. இந்த காட்சியை பார்த்ததுமே இந்த புள்ள ரொம்ப பயந்து போயிருது. பயந்துகிட்டு அந்த பக்கமா ஓடி போய் இந்த சீலிங் மேல ஏதோ இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ள போய் இந்த புள்ள ஒளிஞ்சுக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எங்க அம்மா கொடூரமா செத்து கிடப்பால, இதை பார்த்து இவங்க 2 பேருமே கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தங்கச்சி தான் அண்ணிய தேடிக்கிட்டு இவ உள்ள வந்துறா. உள்ள வந்து பார்த்தா அவ கொடூர பேயா மாறி இருப்பால, இதை பார்த்து இவன் மிரண்டுறா. பயத்துல அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்க. அவ வேற கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவாளா. அப்ப அந்த இடத்துல ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை எடுத்து இவ தலையில ஒரே அடிதான். அடிச்ச அடியில அதுல ஒரு சில்லி போய் இவளோட தலையில குத்திரும். அதை எடுத்து போட்டுட்டு இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த கொள்ள பக்கமா தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல அந்த இடத்துல ஆணி இருக்கும்ல, இவளோட கால வர நறுக்குன்னு குத்திரும். வழியில எந்திரிக்க முடியாம இவ கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தவண்டு போவா. பக்கத்துல வந்து இவளோட தலைமுடிய பிடிச்ச தரத்தனை இழுத்துட்டு போய் அந்த கிணத்துல போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. இவ்வளவு மட்டையாயிரம் பார்த்தா அங்க ஒரு பெரிய கத்திரி இருக்கும்ல, அந்த கத்திரி எடுத்து அண்ணியோட நெஞ்சில ஒரே குத்து. அப்போ வந்து பேய் சாகாது. அந்த கத்திரியை புடுங்கி இவளை கீழே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா இந்த புருஷங்கார வந்துட்டு இருப்பால, அவனுக்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்கும் அந்த பேய். இவ கையில ஒரு கத்திரி இருக்குமே, அந்த கத்திரியை வச்சு அவனோட கழுத்தை வெட்ட போக ஜஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிச்சிடான். லேசா அவனோட கழுத்துல வர வெட்டிரும். அப்படி அப்படி பின்னாடி போயிட்டு இருப்பானா, இவளு விடாம அந்த கத்திரியை வச்சு வெட்ட வந்துட்டு இருப்பா. இவனு அப்படி இப்படி தப்பிச்சு போடுவேன், தட்டு தடு மாதிரி கீழே விழுந்துறான். அப்படியே பாஞ்சு வந்து அவனோட நெஞ்சில ஒரே குத்து தான். அந்த பேயை பார்த்து என்னோட பொண்டாட்டி விட்டு வெளியே போஞ்சனா, எது ஓ பொண்டாட்டியா, அவ ஏன் பொண்டாட்டிட்டா, இனிமே அவ எனக்கு தான் சொந்தம் சொல்லி இவன் அந்த கத்திரியால மறுபடியும் குத்தி அவனோட கழுத்தை வேற திருப்பி போட்டுறா. அப்படி கழுத்து வேற திரும்பி போயிருது. இந்த அப்பாக்கார செத்து கிடக்கிறத அந்த பிள்ளை வேற மேல இருந்து பாத்துரும். அப்படி ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கோம்ல, இதை பார்த்து பயத்துல வேற கத்த ஆரம்பிச்சிருது. இது அந்த பேய் வேற கண்டுபிடிச்சு அவளை வேற கீழே கொண்டு வந்துரும். அப்ப பின்னாடி பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி வந்து ஒரு கட்டை எடுத்து தலையில அடிச்சிடறா. அடிச்ச அடியில அந்த பிள்ளைய விட்டுட்டு இவளோட கழுத்தை வேற பிடிச்சிரும். அப்ப அந்த சின்ன பிள்ளை ஓடி போய் அப்பாங்கிற செத்து கிடப்பான்ல, அதை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல கத்திரி இருக்கும்ல, அந்த கத்திரி எடுத்து அவளோட காலுக்கு நேரம் வச்சு, என்னோட கால் சரியானதுக்கு அப்புறம் தாமா நீ மாறிட்ட, எனக்கு இந்த கால் வேணாமான்னு இந்த பிள்ளை அழுதுட்டு இருக்குமா. இந்த அழுகிற சத்தம் அடப்பாட்ட கிடக்குற அவளோட அம்மா காதுக்கு விழுந்தது. தன்னோட குழந்தையோட அழுகு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இவ வந்து பார்த்தா இவ கால கத்திரி வச்சு அழுதுட்டு இருப்பால. இந்த காட்சியை பார்த்ததுமே ஒரு செகண்ட் அவ வெளியே வந்துடுறா. வெளியே வந்து பார்த்தா அங்க புருஷங்கார கொடூரமா செத்து இருப்பான். இந்த பிள்ளை வர அழுதுட்டு இருக்குமா, இப்படியே விட்டா உங்களையும் நான் கொண்டாலும் கொண்டுருவேன், உடனே இந்த இடத்த விட்டு போச்சோன்னா அவ போக மாட்டேன்னு சொல்லுவா. நான் போக மாட்டேன்னு இவ வேற அழுதுட்டு இருப்பாளா. இல்ல கண்டிப்பா நீ போகணும், இதுக்கப்புறம் இங்க இருக்காதிய போகும் சொல்லிட்டு இவ நேர கிச்சனுக்குள்ள வந்து அங்க பெட்ரோலா டீசல் அந்த அதை எடுத்து தலையில ஊத்தி நெருப்ப வேற போட்டுறா. அப்படி கொழுந்து விட்டு எரிய இவங்க 2 பேரும் காரை எடுத்து வெளியே வந்துடுறாங்க. இந்த அலரசத்தை கேட்டு அக்கம் பக்கம் எல்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கட் பண்ணி மறுநாள் காலில பார்த்தா இவ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அந்த ஜன்னலோட கண்ணாடியில பார்த்தா அந்த கிளை வேற நிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த சின்ன பிள்ளையோட கால் வேற வேலை செய்யல, பழையபடி ஊனமாயிரும். இது என்னடா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரி திடீர்னு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு பயத்தோட பக்கத்துல போய் அந்த அலமாரி திறந்து பார்த்தா உள்ள அந்த பேயோட ட்ரெஸ் இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு அந்த பேயோட கல்யாணம் முடிக்கும் போது ட்ரெஸ் போட்டிருப்பால, அந்த ட்ரெஸ் தான் இந்த அலமாரிக்குள்ள இருக்கும். இத பார்த்தது நம்ம என்ன தெரியுது, அடுத்த செகண்ட் பார்ட் இருக்க மாதிரி காட்டி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 2-3 சேனல் நீங்க பாத்திருப்பீங்க. நம்மளோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.